இறங்கடா. மனசில் எல்லாருக்கும் பெரிய பிளேயர் நினைப்பு. கபில் தேவ் போலிங் போடுறாரு, சப்பா பேட்டிங் பண்ணுறாரு, அது யார் பின்னால் ஓனா முக்கான் கீப்பிங் பண்ணுறாரு. பால போடுறா. ஏய் சப்பா, என்ன இல்லைங்க சார்? நாளைக்கு எங்களுக்கு டோர்னமெண்ட் இருக்கு, ப்ராக்டிஸ் பண்ணோம். எல்லாம் கிரவுண்ட் விட்டு வெளில போங்கடா. ஏன்டா பிபி வாயா, நாதஸ்வர வித்வாமா இருந்துட்டு ரவுடிசம் பண்ணுறியா? இந்த பிஞ்சத்தெல்லாம் கூட்டு பின்னாடி போடா கீரை மண்டை. டேய் அல்ல கையே, பிராக்டிஸ் பண்ணிட்டா மட்டும் அப்படியே கப்பு வாங்கி கீச்சிட போறியா? படா போங்கடா. அப்படி சொன்னா கேட்க மாட்டானுங்கடா. போய் அவங்க செம்பை புடிங்கிட்டு நம்ம செம்பை நடு போ. சரி மச்சான். டேய் கேம் இப்போ முடிஞ்சிடும், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. இது என்ன உங்க அப்பா மட்டும் கிரவுண்டா? வந்துட்டாரா ஆட்டிக்கிட்டு? உங்க அப்பா ஊர் தலைவரா இருந்துக்கிட்டு என்னென்ன கோல்மால் பண்றான்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஒன்னொன்னா எடுத்து விடட்டா? ஐயோ விட்டாடா. டேய் அசடா. டேய் 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 அவன் டம்மி ரவுடி, அவனை போய் அடிச்சு. நான் ரவுடி தான். அப்பாவையும் அம்மாவையும் உன்னையும் எல்லாரையும் ஏமாத்தினேன். ஊர்ல போய் சொல்ல போறியா? போ போ. செத்துருவாங்க. டேய் நான் வேணும்னு ரவுடி ஆளடா. கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணப்ப எனக்கும் பில் கேட்ஸ் மாதிரி வரணும்னு ஆசை. அப்பா கிட்ட போய் சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொன்னப்போ இருக்கிற நிலத்தையும் வித்து கடனையும் வாங்கி அம்மாவோட தாலி செயினையும் வித்து தாண்டா எனக்கு காசு கொடுத்து அனுப்புனாரு. மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஹைடெக் சிட்டில இருக்கிற ஒரு ஆபீஸ் வாங்குறதுக்காக ஒருத்தங்கிட்ட அந்த பணத்தை கொடுத்தேன். நாளைக்கு வந்து பத்திரத்தை வாங்கிட்டு வேலையை ஆரம்பிச்சிருங்க தம்பி. மறுநாள் காலையில ஏகப்பட்ட கனவோட அங்க போய் இறங்குனா எவனோ ஒருத்தன் நான் தான் ஓனர்னு சொல்லி என்ன கழுத்தை பிடிச்ச வெளியே தள்ளான். நடு ரோட்ல கடந்த மொத்த ஹைடெக் சிட்டி என்ன வேடிக்கை பார்த்து சிரிச்சிச்சு.
அவமானம் தாங்க முடியாம கோவத்தோட அவனை நான் தேடி போனேன். என்ன படுத்த என்கிட்ட இல்ல, என்ன எதுவும் படாத. எல்லாத்துக்கும் காரணம் இந்த பெத்த நாடு தான். வர சொல்லு, உடனே பணத்தோட வர சொல்லு, இல்லாட்டி உனக்கு கொன்னுடுவேன். மொத்தம் 2400 வீடு 100 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட். எவ்வளவோ ட்ரை பண்ணேன், எல்லாம் கைவிட்டு போச்சு. எனக்கு கிடைக்காத இந்த ப்ராஜெக்ட் இத்தோட நிக்கணும். இந்த கான்ட்ராக்ட் எனக்கு வரணும். அதுதான் பாதி வேலை முடிஞ்சு போச்சே செட்டு. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல தடுத்திருந்தா அவனுக்கு லாஸ் ஆயிருக்காது இல்ல. இந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகணும். என்ன பண்ணணுமோ பண்ணு, எவ்வளவு வேணுமா வாங்கிக்கோ. உன் வேலையை గొడవ చేస్తున్నాడా? అవును బాబు, డబ్బుకి పోతే నన్ను చంపేసేలా ఉన్నాడు బాబు. సరే, డబ్బుతో వస్తున్నాను చెప్పు. బాబు ఎక్కడ పడం? ఎవడ్రా నువ్వు? வேணா வராத. பணத்தை கொடுறா, என் பணத்தை கொடுறா. நம்ம கிட்ட ஏமாந்தவங்க எல்லாம் வழக்கமா ஊரை காலி பண்ணிட்டு தானே போவாங்க. இவன் என்னடா நம்ம கிட்டே கத்தியை காட்டி பயமுத்துறான். என் பணத்தை கொடுத்துடா, விட்டுடுற, இல்லைன்னா கொல்ல போறியா? கொல்லுடா, கொல்லு. இந்த நாய் மாதிரி 100 புரோக்கர்ஸ் எனக்கு ஹைதராபாத்ல இருக்காங்க. இவன் இல்லைன்னா இன்னொருத்தன் வருவான். டேய் குட்ரா, நீ என்னடா கொல்றது? என் பணத்தை கொடுத்துடுறா, நான் ஊருக்கு போயிடுறேன். கத்தி எடுத்துட்டா நீ என்ன பெரிய ரவுடியாடா? நான் பிரச்சனை பண்ண வரல, எனக்கு ஆபீஸ் எதுவும் வேண்டாம். என் பணத்தை கொடுத்துடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். ஊருக்கு போயிடு, உயிராது மிஞ்சோ ப்ளீஸ். அம்மாவோட தாலி, வீடு, மானம், மரியாதை எல்லாமே இந்த பணத்துல தாங்க இருக்கு. இந்த பணம் இல்லாம நான் ஊருக்கு போறதுக்கு பதிலா செட்டே போயிடலாங்க. வேணாம், இவன் சொன்னா கேட்க மாட்டான்டா. செய்ய வேண்டியது செஞ்சுடுங்கடா. பணத்தை கொடுத்து காடிங்கடா. தூக்கி வீசுங்கடா. மட்டும் நம்ப கூடாது. புதைச்சாலும் முளைச்சிடுவானுங்க. எரிச்சிருங்க. என்னை எரிக்க வந்த 2 பேரையும் ఏమైంది? ఎక్కడ వాడు? వెతకండి. நான் பணத்தை இழந்த விஷயம் தெரியாதப்பா. சாஃப்ட்வேர் கம்பெனி எப்படி போயிட்டு இருக்குன்னு ஃபோன் பண்ணி கேட்டப்போ நல்லா போயிட்டு இருக்குன்னு போய் சொல்லி மறைச்சேன். அந்த பொய்யை நான் இது வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னை கொல்றதுக்காக ஊரெல்லாம் தேடினா. அப்போ தேங்க்ஸ். பரவாயில்ல மெதுவா. உங்களை மாதிரி தான் நாங்களும். எனக்கு சேலம், இவனுக்கு மேட்டுப்பாளையம். நம்ம ஏமாந்த பணம் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அதுக்கு என்ன வழி? அந்த வழியை நான் காட்டுறேன் பாபு. அவன் வழியில் போனால் தான் நான் உயிரோடு இருக்க முடியுங்கிற சூழ்நிலையில் பயந்துக்கிட்டே நான் களத்தில் இறங்கினேன். என்னை பார்த்து அவன் பயப்படுற அளவுக்கு என்னை நான் உருவாக்கிக்கிட்டேன். என்னை சாதாரணமாக நினச்ச பெத்த நாயுடுக்கு நான் தான் பெரிய பிரச்சனையாக வளர்ந்தேன். அவன் டீலெல்லாம் என்ன தேடி வர ஆரம்பிச்சது. அவனை விட ஒரு படி மேலே வந்தேன். என்னை கொல்றதுக்காக அவனும், அவனை கொல்றதுக்காக நானும் போட்டி போட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் ஒரு புது ஐஜி சார்ஜ் எடுத்தார். ரவுடிசத்தை அழிக்கிறது தான் அவரோட ஒரே எய்மாக இருந்தது. அதில் மாட்டின பெத்த நாயுடு இன்னே வரைக்கும் ஜெயிலில் இருக்கான். ஆனால் நான் இன்னே வரைக்கும் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கேன். என்ன மாட்டி ஓட்டுவீங்க அவனை கண்டுபிடிச்சிங்களாடா? அதான் வேலைக்கு ஆகாது. கீ கொடு. ఎందుకురా? கொடுக்குறியா இல்லையா? தப்பு மேல தப்பு பண்றாங்கண்ணே. முதல்ல அவங்களை நிறுத்த சொல்லுண்ணே. சொல்லுண்ணே. உனக்கு தெரியாது இப்படிதான் தப்பிக்கணும்.
இல்லாட்டி காலம்புரை ஜெயில கஷ்டப்படணும். முதல்ல நீ வீட்டுக்கு போ. இன்னும் 1 மணி நேரத்துல உன்னை வெளியே கொண்டாந்துருவானே. உன்னை அரெஸ்ட் பண்ண சொன்னதே நான் தான். வாங்க தம்பி. இல்லண்ணா, அதுக்கு இல்லண்ணா, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளுங்க. பாத்துக்கலாம். அவசரப்படாதீங்க. ஒண்ணாக நாங்க பாத்துக்கலாம். நீ போங்க தம்பி. அண்ணா பொண்ணு ஆவாத தம்பி. அவரே சொன்னா கேளுங்கடா தம்பி. டேய் போலாம் வாங்க தம்பி. எங்க வரேன்னு சொன்னா இன்னும் வரலையே. నేను చెప్పాను ఇవే ఇప్పుడు రిలీజ్ అన్నా ఇక్కడే ఉన్నాడు. సరే నేను తర్వాత మాట్లాడతాను. భూపాల ஏய் கோமால இருக்கிறவனை எழுப்புனா எப்படிடா எழுத்துப்பா? நான் பேசுறது கேக்குதா பூபாலா? நம்ம சொல்றது பிரச்சனை இல்ல, மாட்டிக்க கூடாது. அவரெல்லாம் பாத்துக்கிட்டானே சொல்றாங்க தம்பி. நம்ம போலாம் வாங்க தம்பி. தம்பி வாங்க தம்பி போலாம். உன்னை இந்த நிலமல படுக்க வச்ச சந்திரன் இன்னும் கொஞ்ச நேரத்துல சாவ போறான். நீயும் நானும் நேருக்கு நேரா கத்தி வீசினா பதிலுக்கு அவனும் கத்தி வீசி தப்பிச்சுக்கிறா. அவன் கூட இருக்கிற அவனாலே கத்தி வீசினா என்ன பண்ணுவா? அதான் அவன் ஆளைய வச்சு அவன் கதையை முடிக்க சொல்லிட்டேன். எனக்கு இந்த ஐடியா வரதுக்கு காரணம் நீதான்டா. தமிழனும் ஒன்னாயிட்டீங்களாடா துரோகி. సార్ నేను పంజాగుట్ట పోలీస్ స్టేషన్ ఇక్కడికి ఒక రౌడీ గుంపు వచ్చి ஹலோ சார். உங்க பர்மிஷனுக்காக தான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ணனை எல்லா தொல்லைக்கும் யாரோ ஒருத்தன் போட்டியாவோ எதிரியாவோ இருப்பா. ஆனா ரவுடிஜத்துல மட்டும் அவன் கூடவே இருப்பா. கூட்டிட்டு போங்க. ஆமா நீ அண்ணனை வெட்டிட்டாங்கிற விஷயத்தை நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னதும் என்னடா அவன் அண்ணன் சாவுக்கு போகாம இங்க வந்திருக்கான். ஒருவேளை தெரியாதோ?
ஒதுங்கி ஒதுங்கி போனது தப்பாடா, தப்பா. இப்ப என் வழி என்னன்னு உனக்கு தெரியுதாடா? தெரியுதா? என் அப்பா கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என்ன சொல்லுவேன்? என் அண்ணா ரவுடியா இருக்கும் போதெல்லாம் விட்டுட்டு திரும்பி வரும்போது வெட்டினா. என் அண்ணனை விட்டுட்டு கெஞ்சன என்னடா, இப்படி அநியாயமா வெட்டிட்டீடா. நீ அழுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா. இதே மாதிரி தான் உன் அண்ணனும் அழுதான், கதர்னா, கெஞ்சுனா. ஓட்டம் இல்ல, நாயுடு, பெத்த நாயுடு. என் அண்ணனை ரவுடி ஆக்கின மாதிரி என்ன கொலைதான் ஆக்கிட்டேடா பாவி.